குரூப் 2 எக்ஸாம் படிக்கும் மாணவர்களுக்கும் வணக்கம். மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அதை நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜியில் படிச்சிங்களோ அதே ஸ்ட்ராட்டஜியில் படிச்சுக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இன்ஸ்டியூட்லையுமே 6 இன்ஸ்டியூட்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வச்சுருக்கோம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எழுதி பார்த்துட்டு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ராக்டிஸ் எடுக்கிறக்காண்டி இந்த எக்ஸாம் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக கொஷினுமே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி தான் செட் பண்ணியிருப்போம். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் தெரியும், எல்லாமே. நீங்கள் எதுவுமே கம்பேர்லாம் பண்ண வேண்டாம். ஆனால் நீங்கள் எழுதும்போது அங்கே போய் நம்ம ஏதாவது ஒரு கொஷின் நம்ம உட்கார மாட்டோம். நான் ஒரு மெயின்ஸ் எழுத போக பார்த்தீங்கன்னா ஒரு 1 மார்க்கு உண்டு. 40 கொஷின் 1 மார்க் வச்சுப்பாங்க. அதுலேயே கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் உட்காந்துட்டேன். பின்னாடி உள்ள மார்க் நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியும்? இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன செய்ய முடியாதுன்னா உட்கார மாட்டீங்க. அப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா நம்மளுடைய எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ டைம் கொடுக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட்டாக கற்றுக்கலாம். அதனால் கண்டிப்பாக நாளைக்கு எழுதுங்க. எல்லோரும் நல்லா எழுதுங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா 300 மார்க் எக்ஸாம். இதில் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் ஏரியா நல்லா அந்த சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிலபஸை வந்து இன்னொரு டீகோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஒவ்வொரு சிலபஸுக்கும் நமக்கு வந்து ஒரு 4-5 வார்த்தைகள் இருந்தாவே நம்ம எழுதி பார்க்குற மாதிரி கொண்டு வந்துடலாம். இப்போ நமக்கு பேட்டர்ன்லாம் மாற்றிருக்காங்க. அந்த பேட்டர்ன்லேயே இப்போ ஒரு எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தா தான் நமக்கு தெரியும். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு சிலபஸை மாற்றின பிறகு அவனே சொல்லிட்டாங்க மார்க் எதுலேருந்து இதில் கேட்பாங்க. கேட்கும்போது நமக்கு யூனிட் 1ங்கிறது வந்து நமக்கு என்னென்னா மாடர்ன் இந்தியா நமக்கு எத்தனைன்னா 40 மார்க்கு. இப்போ யூனிட் 2ங்கிறது நமக்கு என்னென்னா தமிழ் சொசைட்டி நமக்கு எத்தனை கேட்டிங்கன்னா 30 மார்க்கு. 10 மார்க் கொஸ்டின் மட்டும் தான் கேட்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் ஆல்ரெடி நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு மாடல் டெஸ்ட் எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரியராக ஒரு தயார் நிலைக்கு போன மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு சோசியல் இஷ்யூ 50 மார்க்கு. அடுத்தது 4 ஏன்னா 4 வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கு நமக்கு 40 மார்க்கு. அடுத்தது இதுதான் மெயின் பாயிண்ட்டு பாலிட்டி நமக்கு எவ்வளோ கேட்டிங்கன்னா 60 மார்க்கு. அப்போ யூனிட் 6 வந்து நமக்கு என்னென்னா ஜாக்ரபி 40 மார்க்கு. யூனிட் 7 வந்து எக்கனாமி 40 மார்க்கு. இது எல்லாத்தையும் நம்ம கூட்டினா நமக்கு எத்தனை 300 மார்க்கு. நீங்கள் கண்டிப்பாக எழுதி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கையில் கொடுத்துரும். ஆன்சர் எப்படி எழுதணும், என்னமா எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்யூஷனும் கையில் கொடுத்துருவாங்க. அதனால் கண்டிப்பாக எழுதி பாருங்கள். இப்போ நம்ம எக்ஸ்பெக்டட் ஏரியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் படித்தது சும்மா நம்ம ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி நீங்கள் எல்லா சிலபஸுமே டீகோட் பண்ணிவிட்டு அந்த மாடர்ன் இந்தியானா ஒரு ஏரியா ஒரு டாபிக் வருதுன்னா அது சம்மந்தமான என்ன இயர் இருக்குது, அது சம்மந்தமான என்ன நேம்ஸ் பேர் இருக்குது, அது சம்மந்தமான என்ன பிளேஸ் இருக்குது, என்ன ரெசல்யூஷன் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை மட்டும் படிச்சுட்டு போனால் போதும். லாஸ்ட் டைம் அதான் நீங்கள் பண்ண முடியும். அதுமாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் உள்ளது மட்டும் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ மாடர்ன் இந்தியாவில் நமக்கு 40 மார்க். யூனிட் 1ங்கிறது நமக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரி. இதில் வந்து ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு நமக்கு 40 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. இதில் நமக்கு என்னென்னா யூரோப்பியன் செட்டில்மெண்ட் இன் தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாட்டில் யூரோப்பியன் யாரெல்லாம் செட்டில்மெண்ட் ஏறினாங்க அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறம் வேலூர் கழகம் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ எப்படி மாடர்ன் இந்தியான்னு பார்க்கும்போது சிப்பாய் கழகம் இம்பார்ட்டன்ட் மாதிரி தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது வெள்ளூர் கழகங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிறகு பார்த்தீங்கன்னா பாலியார் புரட்சி ஏன்னா அதுவும் கேட்பாங்க. அப்போ அதான் கொடுத்துருக்கோம். இது பிடிஎஃப் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். லைட்டாக பார்த்துருங்க, அவ்வளோதான். பிறகு முக்கியமான தலைவர்கள் பார்க்கும்போது டிஎஸ்எஸ் ராஜன், வஉசி, ராஜாஜு, சத்யமூர்த்தி இவங்களை பற்றி பார்த்து வச்சுக்கிறோம். தமிழ்நாட்டில் டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனு ஏன்னா அடுத்தது ஸ்ப்ரெட் ஆஃப் வெஸ்டர்ன் கல்ச்சர் எப்படி தமிழ்நாட்டில் பரவிச்சு. உமன்ஸ் லீடரில் பார்த்தீங்கன்னா அஞ்சலி அம்மாள், தில்லையடி வள்ளியம்மா இதெல்லாம் நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சிஆர் ஃபார்முலா ஏன்னா ராஜகோபாலாச்சாரிங்கிறது முக்கியமானது. அப்போ தமிழ்நாட்டில் உள்ளாரு. அப்புறம் கேபினட் மிஷனு, வேவல் பிளானு, காந்தி இருவின் ஃபேக்டெல்லாம் பார்த்து வச்சுக்கிறோம். இது போக கர்நாடிக் வார கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறோம். கர்நாடிக் வார சம்மந்தம் ஏன்னா தமிழ்நாடு நார்த் ஏரியாவில் நடக்கிறனால கர்நாடிக் வாரு. பிறகு பார்த்தீங்கன்னா கான்ஸ்பிரசி கேஸ் வந்து கான்பூர் அதை பற்றி கேட்டிங்கன்னா 100 வருஷம் கொண்டாடிருக்காங்க. அப்புறம் தமிழ்நாட்டிலே நிறைய கைவினைப் பொருட்கள்லாம் அழிஞ்சிச்சு. அதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். இது வந்து தமிழ்நாடு லெவலில் பார்க்கணும். அப்புறம் தமிழ் சொசைட்டி நமக்கு 30 மார்க்கு. இதில் நமக்கு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கீழடி அவன் சிலபஸ்லேயும் கொடுத்துட்டான். ஏன்னா அரிக்கைமேடு, ஆதிச்சநல்லூர் கண்டிப்பாக பாருங்கள். அதில் அயன் ஏஜை வச்சு ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்புறம் வள்ளலார் பற்றி அவருடைய ரீஃபார்ம் பற்றி பார்த்து வச்சுக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள ஃபோக் மியூசிக், டான்ஸு, ட்ராமா, அப்போ பார்த்திங்கன்னா அந்த சிம்பிள் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய சிம்பிள்ஸு அதை பற்றி ஏதாவது கேட்டுடலாம். அப்புறம் திராவிடியன் மாடல் பார்த்து வச்சுக்கிறோம். திருக்குறளில் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக, செக்குலரிசம் ரிலேட்டடாக, ஹாஸ்பிட்டாலிட்டி ரிலேட்டடாக அட்மினிஸ்ட்ரேஷன் தான் மெயினாக இப்போ எல்லா ஏரியாலுமே கேட்டுட்ருக்கான். அந்த ஃபுல்லாகவே அதை நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். ஏன்னா அப்புறம் பெரியாரை பற்றி ஃபுல்லாகவே இதில் பார்த்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 3ஆவது டாபிக் பார்த்திங்கன்னா சோசியல் இஷ்யூவில் பார்த்திங்கன்னா நமக்கு 50 மார்க்கு.
இதில் பார்த்தீங்கன்னா உமனை பற்றி கண்டிப்பாக உமன் சேஃப்டி மெசர் உரிமை தொகை இதை வச்சு கண்டிப்பாக நமக்கு நினைச்சோம்னா ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுலேயே கொடுத்துருப்பான் நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி 2000, நேஷனல் ஹெல்த் பாலிசி, இதெல்லாம் வந்து நீங்கள் நார்மலாக பார்த்து வச்சுக்கிடுங்க. அடுத்தது இதில் என்ன கேட்கலாம்னா சைல்டு லேபரை பற்றி எதாவது சைல்டை பற்றி எதாவது கேட்கலாம். சைல்டு லேபர், சைல்டு அபியூஸு, ஸ்கூலில் ட்ராப் அவுட்டு அதை பற்றி கேட்கலாம். அப்புறம் அர்பனைசேஷன், ஏன்னா அர்பனைசேஷன் வந்து இப்போ பெருசாகிட்டு இருக்குது. நிறைய பார்த்தீங்கன்னா மாநகராட்சியை விரிவுபடுத்துகிறாங்க, நகராட்சியை விரிவுபடுத்துகிறாங்க. அர்பனைசேஷன், மாடர்னைசேஷன், குளோபலைசேஷன், அப்புறம் கம்யூனல் வைலன்ஸு, ஈடிசிங், கிட்னாப்பிங், பாப்புலேஷன் வச்சு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அதில் கூட என்ன கேட்கலாம், டிக்ளைன் டிஎஃப்ஆர் அதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டுடலாம். டிஎஃப்ஆர் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டுடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வல்னரபிள் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்டர்லி, சீனியர் சிட்டிசன் பீப்புள், ஏன்னா டிசபிலிட்டி பீப்புள், அவங்களுக்குலாம் நிறைய இந்த கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ யூனிட் 4 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்கு, நேனோ டெக்னாலஜியை பற்றி பார்த்து வச்சுக்கிறோம். ஏன்னா நேனோ டெக்னாலஜி, டெர்மினேட்டர் ஆஃப் த ஜீன் டெக்னாலஜி, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், ஏன்னா ப்ராட்காஸ்டிங் டெக்னாலஜி, பாலிமர்ஸ் வச்சு கெமிஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஃபியூல்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, ஏன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி, அடுத்தது ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு, ஜிபிடி, ஜென்ரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின் டிரான்ஸ்ஃபார்மர். அப்புறம் அதில் அப்ரிவேஷனே கொடுத்துருப்பான். ஏன்னா எம்சிஏ, அந்த அப்ரிவேஷன்லாம் பார்த்து வச்சுருங்க. அதே அப்படியே டேரெக்டாக நமக்கு நினச்சோம்னா ஒரு கொஸ்டினாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் பார்த்து வச்சுருங்க. அப்போ சிலபஸ் தான். ஏன்னா அடுத்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸை பற்றி லைட்டாக பார்த்து வச்சுக்கிறோம். அடுத்து பாலிட்டின்னு பார்க்கும்போது இப்போ 75 கான்ஸ்டியூஷனுக்கு 75 கொண்டாடிருக்காங்க. அது சம்மந்தமாக ஏதாட்டு ஒரு இது கொஸ்டின் கேட்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 1919 பற்றி கேட்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகும். பார்லிமெண்ட்டுடைய பவர் அண்ட் ஃபங்க்ஷனு, ஸ்பீக்கருடைய பவர் அண்ட் ஃபங்க்ஷனு, ஏன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா லீகல் சர்வீஸ் ஆக்ட்டு, ஏன்னா நேஷ்னல் லீகல் சர்வீஸ் ஆக்ட்டு, அப்புறம் செவோட்டோ மாடல், ஏன்னா ரைட் டு சர்வீஸில், அப்புறம் கவர்னன்ஸு, சோசியல் ஆடிட்டு, 2 லாங்குவேஜ் பாலிசி, அடுத்தது பார்த்திங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்டு, ஏன்னா அப்புறம் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். அமெண்ட்மெண்ட்டை வச்சு கொஸ்டின் இந்த 2Aலே அப்படி நிறைய கேட்டிருந்தான். இப்போ 42nd அமெண்ட்மெண்ட், 44th அமெண்ட்மெண்ட், 106 அமெண்ட்மெண்ட் பாருங்கள். தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட்டு 1994, அப்புறம் ஃபிஸ்கல் ஃபெடரலிசம், இது கண்டிப்பாக எதுக்கலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாடு இப்போ அடுத்த இது போட்டாங்க, ஃபினான்ஸ் கமிஷன் போட்டாங்க, ஃபிஸ்கல் ஃபெடரலிசம், தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு இதில் இருக்குது. அதனால் அந்த கொஸ்டின் பார்த்துக்கிறோம். அடுத்த 6 வந்து ஜாகிரபி, அதில் 4 டாபிக் வரும். ஜாகிரபி, என்விரான்மெண்ட்டு, பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு. அப்போ ஜாகிரபின்னு பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி நம்ம ஊரில் எப்படிலாம் ஸ்கேட்டர் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிறோம். எனர்ஜியில் பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி, நான் ரினியூவபிள் எனர்ஜி, ரிவர் லிங்கிங். இப்போ எல்லாருமே கீன் பீட்வா ரிவரை வந்து லிங்க் பண்ணது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி சவுத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய முன்னோடி அப்படிங்காங்க தாமிரபரணி ஆறு, நம்பியார், இதெல்லாம் இணைச்சது. அப்புறம் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, ஏன்னா பயோமெடிக்கல் வேஸ்ட்டு அது பெரிய இஷ்யூ. அது கிளைமேட் சேஞ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸில் உள்ள தான் கேட்குறான். அப்படியே COP 28 28 தான் கேட்கான். அதுக்கப்புறம் 29 நடந்துட்டு அவன் அதை கேட்கல. இதை பார்த்து தெரிஞ்சிருக்கும். அடுத்து இப்போ பாரிஸ் அக்ரிமெண்ட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் நல்லா பார்த்து வச்சுருங்க. ஆந்த்ரோபோஜெனிக் டிசாஸ்டர், ஸ்டாம்பேர்டு இப்போ நிறைய இடத்துல நடக்குது. அப்புறம் ரோல் ஆஃப் NGO, சிவில் சொசைட்டி, ஸ்பேஸ் டெக்னாலஜி, இதெல்லாம் பாருங்கள். அப்புறம் எக்கனாமின்னு பார்க்கும்போது நியூ எக்கனாமிக் பாலிசி 1991, 40 மார்க் கேட்குறான். ஏன்னா மன்மோகன் சிங் வந்து இறந்துட்டார். இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது தான் கொண்டு வந்தாங்க LPG. அப்போ அது சம்மந்தமாக ஏதாவது கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அவரை பற்றி கேட்குறீங்க. இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அங்கேயுமே மன்மோகன் சிங் வந்து 82 to 85 RBI கவர்னராக இருந்தார். இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ பாலிசி, மானிட்டரி பாலிசியை கட் பண்ணியிருக்காங்க. CRR போன லாஸ்ட் இதில் கட் பண்ணாங்க. அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் பணம் நிறைய டெவலப் பண்ணணும், மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பட்ஜெட்லேயும் பார்த்தீங்கன்னா 12 lakh வரை கொண்டு போயிட்டாங்க நில் டேக்ஸுக்கு. அதேமாதிரி மானிட்டரி பாலிசி கமிட்டியும் ரிப்போ ரேட்டை 0.25 குறைச்சிட்டாங்க. இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணும். மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணும்போது டிமாண்டு கூடும்போது என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக GDP growth ஆகும். அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை நல்லா பார்த்து வச்சுக்கிட்டீங்க, கேட்கலாம். இப்போ லேண்ட் ரிஃபார்மு, ஏன்னா லேபர் வெல்ஃபேர் மெஷர், இன்ஃப்ளேஷன் நல்லா பார்த்து வச்சுருங்க. இன்ஃப்ளேஷன் ஏன்னா இன்றைக்கி அப்புறம் ட்ரேடு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரேடு வந்து நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடு எங்கெங்கே என்னென்ன ட்ரேடு பண்ணுறோம் அந்த ட்ரேடை பற்றி நல்லா பார்த்துக்கணும். அப்புறம் MS சுவாமிநாதன் ரெக்கமெண்டேஷன் அக்ரிகல்ச்சர், இது கேட்டு இவரும் இறந்துட்டார். அதனால் இவரை பற்றி நமக்கு 2004 போடுவாங்க கம்பெனிக்கு. அப்புறம் வந்து டைவர்சிட்டி காஸ்ட் அக்ரிகல்ச்சர், ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் சிலபஸில் உள்ளதை டீகோட் பண்ணி பாருங்கள். முக்கியமான டாபிக் எக்ஸ்பெக்டட்னு சொல்லி முக்கியமான லைட்டாக பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பெக்டட்லாம் கிடையாது, சும்மா தெரிஞ்சு ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் என்ன மெத்தடில் பழகுனீங்களோ அதே மெத்தடில் தான் பழக போகிறீங்க, அதே பெண்ணை தான் யூஸ் பண்ண போகிறீங்க. பேப்பர் கம்ப்ளீஷன் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நாளைக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சென்டரில் போய் எக்ஸாம் எழுத கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடனே அதுக்குள்ள சொல்யூஷனும் உங்களை பிரிண்டிங்லேயே உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். எல்லாருமே நீங்கள் கடுமையாக படிச்சிருப்பீங்க. ஏன்னா அந்த
ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். கடின உழைப்புக்கு ஈக்குவலாக எதுவுமே கிடையாது. அந்த ஒர்க் வந்து ஃபெயிலியர் ஆகிற வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் நல்லா ரிலாக்ஸாக லாஸ்ட் 1 வீக் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 1 வீக் அதே டைம் வந்து ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஏதாட்டும் ஒன்று எழுதி பாருங்கள். ரிலாக்ஸாக படிங்க. நைட்டு வந்து நல்லா தூங்கிடுங்க. சீக்கிரமாகவே படுங்க. நைட் சைடில் நம்ம படிக்காதீங்க. அந்த லாஸ்ட் 1 இயர் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைஜீனிக் ஃபுட் எடுத்துக்கிடுங்க. நீங்கள் படித்தது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஆனால் நல்லா பண்ணுவீங்க. இருந்தாலும் நாளைக்கு ஒரு மாடல் டெஸ்ட்டு கண்டிப்பாக எழுதி பாருங்கள். வாழ்த்துக்கள்.